ஹாய் விவர்ஸ், வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சிக்கன் பிரியாணி. நாங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்கிறோம். அப்படியே பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். பார்த்துங்க எந்த அளவுக்கு நாங்கள் வெங்காயம் போட்டு அதில் எண்ணெயெல்லாம் தழைச்சி எந்த அளவுக்கு கிண்டுறோன்னு பாருங்கள். ஒரு கேரட் அரிசிங்க எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு சுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 5 கிலோ அரிசிங்க. 5 கிலோ அரிசிக்கு எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோன்னு பார்த்துங்க. இஞ்சி தானே, இஞ்சிங்க இது ஃபஸ்ட்டு போட்ட பிறகு புதினா போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கிளறக்கூடிய மாஸ்டர் எட்வின் பிரேம்குமார். நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க வைக்கல பாருங்க எந்த அளவுக்கு வதக்காது பாருங்க. நல்லா தக்காளி வதங்கணும், அப்போதான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க 5 கிலோ அரிசிக்கு 300 நெய் போடுறோங்க. 300ல் 200 நெய். மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா போதுங்க. சிக்கன் மசாலா நீங்க எப்படி தெரியுமா செய்யணும்? முந்திரி கசகசா வந்து நல்லா அரைச்சிருக்கிறோம், அதை போடுறோம். பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு களைப்பா உட்காந்துருக்காங்க. பிரியாணி சாப்பிடும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க. இது இந்த பவுடர், சில்லி பவுடருங்க. அடுத்து சில்லி பவுடருங்க. சில்லி தானே மசாலாங்க. 2 மாஸ்டர் பாருங்க எவ்வளோ பல்காக இருக்காங்க பாருங்க 2 பேரும். மசாலா அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகம் நல்லா அரைச்சி அந்த தூளை போடுறோம். தயிர் பாருங்க, ஒரு 1/2 லிட்டரு தயிர் போதுமா. சுத்தம் பண்ணி வச்ச மசாலா தடவை சிக்கன் பீஸ் பாருங்க. இது முழுக்க ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரியாணி. பாருங்க எத்தனை மாஸ்டர் பாருங்க, எல்லாம் ஆம்பளை மாஸ்டர் தான். சிக்கன் போட்டாதுங்க, எல்லா சிக்கன் போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. அப்படியே கொட்டிருங்க மாஸ்டர், கொட்டுங்க. சாமு மாஸ்டர் கொட்டுங்க எல்லாத்தையும். அடுத்து லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றணும். பாருங்க லெமன் ஊற்றுறோம். போடு பாவி. அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். நல்லா கொதி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்க. அடுத்து அரிசி போடுறோம். மொத்தம் 5 கிலோ இல்லை 6 கிலோ அரிசிங்க. அரிசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதான். அரிசி போடுற மாஸ்டர் முகத்தை பாருங்க. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மீனோட வறுவல். என்ன மீன் இது? கட்லா. சைடிஸ் பாத்தீங்கன்னா மீன் வறுவல். எல்லாம் நாட்டு மீன், கட்லா மீன். பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எடுங்க, ஓபன் பண்ணுங்க. பிரியாணி ரெடி. கிண்டு சத்தி ரைட்டா. பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பொலன்னு இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே தெரியுது பயங்கர டேஸ்டா இருக்குன்னு. பாருங்க பிரியாணி ரெடி. ஓபன் பண்ணுங்க. மட்டன் குழம்பு பாருங்க. சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் குழம்பு ரெடி. சிக்கன் பிரியாணிக்கு கிரேவி, சிக்கன் கிரேவி அதுவும் ரெடி. அடுத்து நாங்க சாப்பிட வேண்டியதுதான். மீன் குழம்பு வேற இருக்கு, அது எங்க இருக்கு. அப்புறம் பிரெட் அல்வா. எந்த அளவுக்கு காலையில டேஸ்ட் பார்த்துட்டோம், இருந்தாலும் உங்களுக்காக மீண்டும் வீடியோ எடுக்கிறோம். அடுத்து என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு பாருங்க. மீனோட தலையை பாருங்க. பால் பாயசம் பாருங்க. இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் போல ரெடி பண்ணியிருக்கோம். இறுதியா ஆனியன் வெங்காயம். எவ்வளோ ஐட்டம் பாருங்க, எதை சாப்பிட்றதுன்னே தெரியல. பார்ப்போம் என்னன்னு.